Hi all, this is Ridhushri. I'm a BPD student. இன்னைக்கு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனா என்ன அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக ரெஸ்பிரேஷனா என்ன தெரியும். நார்மலாக ரெஸ்பிரேஷனா எல்லாருக்குமே தெரியும். இன்ஸ்பயர் பண்ணிட்டு யாரை எக்ஸ்பயர் பண்றது தான். ஆக்சிஜன் O2ங்கிறத வந்து இன்ஸ்பயர் பண்ணுவோம், CO2 வந்து எக்ஸ்பயர் பண்ணுவோம். இதுதான் நார்மல் ரெஸ்பிரேஷன் ப்ரொசீஜர். ஸோ ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்ன, அது எப்போ தேவைப்படும் நமக்கு அப்படிங்கிறது தான். வந்து எப்போ தேவைப்படும் அப்படின்னா எப்போ நம்ம நார்மல் பிரீத்திங் வந்து அரெஸ்ட் ஆகுதோ அப்போ வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் தேவைப்படும். ஸோ எப்போ எந்த கண்டிஷன்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுப்பாங்க. தென் வந்து தண்ணியில ட்ரௌனிங்னு சொல்லுவோம், தண்ணியில அவங்க மூழ்கிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படும். தென் கேஸ் பாய்சனிங், ஏதாவது கேஸ்லாம் வெடிச்சு அந்த சரௌண்டிங்ஸ்ல அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்பிரேஷன் பண்ற கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் வந்து தேவைப்படும். தென் வந்து கார்டியாக் ஃபெயிலியர், எலக்ட்ரிக் ஷாக் வந்துட்டு அடிச்சிருச்சு அப்படின்னா அப்போ வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் தேவைப்படும். தென் பார்த்தோம் அனஸ்தீஷியா கொடுக்குறப்ப சில பேருக்கு வந்து ரெஸ்பிரேஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து கார்டியாக் ஃபெயிலியர் வரை வந்து இதை கொண்டு போய் விடும். அப்போ அந்த கார்டியாக் ஃபெயிலியர்லாம் கொண்டு போய் விட ஸோ கார்டியாக் ஃபெயிலியர் அளவு வந்து விடாம முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். எப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் மூலியமா. இந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தவங்க வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து தண்ணியில மூழ்குறாங்க அப்படின்னா அந்த டவுனிங் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ அங்க வந்து தண்ணியில ஒருத்தவங்க மூழ்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 5 மினிட்ஸ்லயே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடும். அப்பதான் அவங்களுக்கு அடுத்த ரெஸ்பிரேஷன் வந்துட்டு கரெக்டா வந்து ப்ராசஸிங் வந்துட்டு போகும். ஸோ இதான் வந்துட்டு அது. ஸோ இதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 மெத்தட் வந்துட்டு சொல்றாங்க. ஒன்னு வந்து மேனுவல் மெத்தட், இன்னொன்று வந்து மெக்கானிக்கல் மெத்தட் அப்படின்னு இந்த 2 மெத்தட் சொல்றாங்க. ஸோ மேனுவல் மெத்தட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த மேனுவல் மெத்தட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எந்த மெக்கானிக்கல் எய்ட்ஸ்மே வந்துட்டு அங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் மேனுவல் மெத்தட். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல், அதுக்கும் வந்துட்டு நம்ம வந்து இங்க தண்ணியில மூழ்கி எழுந்திருக்கிறாங்கன்னே இந்த மேனுவல் மெத்தடுக்கு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஒருத்தவங்க தண்ணியில வந்து உளுந்து எழுந்திரிச்சிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம உடனே வந்துட்டு மெக்கானிக்கல் எய்ட்ஸ் எதுவும் தேடிட்டு இருக்க முடியாது. அப்போ வந்துட்டு இந்த மேனுவல் மெத்தட் தான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மேனுவல் மெத்தடும் அப்படிதான். பெர் மினிட்டுக்கு ஒரு 12 to 2 டைம்ஸ் மறுபடியும் அவங்களோட நார்மல் ரெஸ்பிரேஷன் வந்து ரீஸ்டோர் ஆகுற வரையும் வந்துட்டு இந்த மேனுவல் மெத்தட் வந்துட்டு பண்ணலாம். ஸோ மேனுவல் மெத்தடோட டைமிங் பார்த்தோம் அப்படின்னா தான் இந்த 12 டைம்ஸ் அவங்க நார்மலா அந்த இது வர வரும். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா இதுலயுமே 2 டைப் வந்து சொல்றாங்க. ஒன்னு வந்து என்னன்னா மவுத் டு மவுத் மெத்தட், இது வந்து ஹோக்லர் நீல்சன் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மேனுவல் மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அன்கான்சியஸ், ஒரு பேஷண்ட் வந்து அன்கான்சியஸ்னஸ் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களாம் கான்சியஸ்னஸ் கொண்டு வரதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்றது தான். ஸோ இதுல அப்படியே சொன்ன மாதிரி வந்து 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து மவுத் டு மவுத் மெத்தட், இன்னொன்னு வந்து ஹோல்கல் நீல்சன் மெத்தட் அப்படின்னு 2 மெத்தட் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மவுத் டு மவுத் மெத்தட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, பேஷண்ட் வந்து அந்த தண்ணியில வந்து விழுந்துட்டாங்க, அவங்கள வந்து எழுப்பி அவங்க வந்து படுக்க வச்சிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ஆப்போசிட் பர்சன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது அந்த ரெஸ்பிரேட் கொடுக்குற பர்சன் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டீப்பா இன்ஸ்பயர் பண்ணிக்கணும். அவங்க நல்லா மூச்சியை வந்து வாங்கிட்டு அவங்களோட வாயை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஏரை, அவங்க டீப்பா இன்ஸ்பயர் பண்ண ஏரை வந்துட்டு அவங்க மவுத்குள்ள போயிட்டு அவங்க எக்ஸ்பயர் பண்ண போறாங்க. அந்த எக்ஸ்பயர் பண்ற ஏர் மூலியமா அவங்க லங்ல அந்த ஏர் வந்துட்டு லங்ல போனோம்னா லங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேஷன் வந்து ரீஸ்டோர் வந்துட்டு பண்ணும். ஸோ இதுதான் மவுத் டு மவுத் மெத்தட் அப்படிங்கிறது. இது மூலியமா அவங்களுக்கு வந்து நார்மல் ரெஸ்பிரேஷன் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. தென் இதுல ஒரு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, இப்போ அங்க வந்து யார் அந்த மவுத் டு மவுத் அந்த குடுக்குறாங்க இல்லையா, அந்த போயிட்டு இன்னொரு பேஷண்ட்க்கு வந்து குடுக்குறாங்கல்ல, இப்போ சம்டைம்ஸ் இவங்க அந்த கொடுக்குற பேஷண்ட் வந்துட்டு பார்த்தோம்னா ஆல்கஹாலிசமா இருக்கலாம், இல்ல ஸ்மோக்கரா இருக்கலாம், இல்ல மேபி அவங்களுக்கு இப்ப லேடிஸ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வேற எதுவும் சிம்டம்ஸ் இல்ல வேற எதுவும் அலர்ஜிக் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்ப அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அஃபெக்ட் ஆக சான்சஸ் வந்துட்டு இருக்கு. மற்றபடி வந்து இந்த மவுத் டு மவுத் மெத்தட்ல எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. தென் பார்த்தோம் அப்படின்னா ஹோல்கல் நீல்சன் மெத்தட். தென் பார்த்தோம்னா ஹோல்கல் நீல்சன் மெத்தட் அப்படின்னு சொல்லி செகண்ட் மெத்தட். ஸோ இந்த ஹோல்கல் நீல்சன் மெத்தட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அதே மாதிரி பேஷண்ட் வந்து என்ன பண்ண சொன்னா ஸ்பைன் போர்ஷன்ல படுக்க சொல்லிட்டு அவங்களோட 2 ஹேண்ட் இப்படி வச்சுட்டு அந்த பேஷண்ட் வந்து இப்படி ஒன் சைடா வந்துட்டு படுத்திருக்கணும். படுத்திருக்கப்ப இன்னும் ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிட்டக்கு வந்துட்டு அவங்களோட பேக் போர்ஷன்ல வந்துட்டு நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து கொடுக்குறப்ப அவங்களோட தொராசிக் ஏஜ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி லங்ஸ்குள்ள வந்துட்டு ஏர் வந்து ஈஸியா வந்துட்டு உள்ள போகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. இதான் வந்து ஹோல்கல் நீல்சன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தட் மூலியமா வந்து பேஷண்ட் வந்துட்டு பார்த்தோம்னா
ஒரு லாங் டைம் பீரியட்ல வந்துட்டு அவங்க வந்து சர்வை பண்றதுக்கான சான்சஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து இதுதான் மேனுவல் மெத்தட்ல வந்து இந்த 2 மெத்தட் தான். மேனுவல் மெத்தட்ல சிம்பிளா எந்த ஒரு மெக்கானிக்கல் எய்ட்ஸ்மே யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணாம அதாவது ஒரு நேச்சுரல் ப்ரொசீஜர்னே சொல்லலாம். நேச்சுரல் ப்ரொசீஜர்ல எப்படி வந்து ஒரு அன்கான்சியஸான பேஷண்ட்டை வந்து கான்சியஸ்னஸ் கொண்டு வரது அப்படிங்கறது சொல்றதுதான் வந்து இந்த மேனுவல் மெத்தட் அப்படிங்கிறது. தென் அத மாதிரி பார்த்தோம்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன்ல இன்னொரு மெத்தடும் ஆல்ரெடி சொல்ற மாதிரி மெக்கானிக்கல் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ மெக்கானிக்கல் மெத்தட்னா என்ன அப்படின்னா இப்பதான் இங்க மெக்கானிக்கல் மெத்தட்ல தான் வந்து ஹாஸ்பிட்டல் சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுது. மெக்கானிக்கல் எய்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நார்மலா நமக்கே தெரியும். சில பேர் பேஷண்ட்ஸ் யாராவது நம்மளோட ரிலேஷன்ஸ் யாராவது அட்மிஷன் ஆயிருந்தாங்கன்னா வென்டிலேஷன்ல தான் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதான் வந்து மெக்கானிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெக்கானிக்கல் மெத்தட்லயுமே பார்த்தோம் அப்படின்னா 2 மெத்தட் வந்துட்டு இருக்கு. மெக்கானிக்கல் மெத்தட்லயுமே பார்த்தோம்னா மொத்தமா 2 மெத்தட் வந்துட்டு இருக்கு. அதுல வந்து ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா ட்ரிங்கர் மெத்தட், இன்னொன்னு வந்து வென்டிலேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி 2 மெத்தட் வந்துட்டு இருக்கு. ஸோ ட்ரிங்கர் மெத்தட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்யூப்மெண்ட் வந்துட்டு இங்க யூஸ் பண்ணுவாங்க. நார்மலா சொன்ன மாதிரி தான் எக்யூப்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இங்க என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அயன் லங் சேம்பர் அப்படிங்கிற எக்யூப்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்றாங்க இங்க இந்த ட்ரிங்கர் மெத்தட்ல வந்துட்டு இந்த மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. தென் வந்து இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேஷண்ட் வந்துட்டு ஒரு லாங் பீரியட்ல வந்துட்டு அவங்க சர்வை பண்ணலாம். ஒரு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் அஃபெக்ட் ஆயிடுச்சு, அந்த ரெஸ்பிரேஷன்ல வந்து எதுவும் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து எதனால ஆகலாம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் வந்து அவங்களுக்கு எதுவும் பேரலைசிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களால நாட் ஏபிள் டு ரெஸ்பைர், அவங்களால ரெஸ்பைர் பண்ண முடியாது சரியா. ரெஸ்பிரேஷன் மசில் வந்து பேரலைசிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்பிரேஷன் வந்து கொடுக்குறப்ப இவங்க வந்து 1 year வரையுமே வந்துட்டு அவங்க சர்வே வந்துட்டு பண்ணலாம் இந்த ட்ரிங்கர் மெத்தட்ல. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வென்டிலேஷன் மெத்தட். அந்த ட்ரிங்கர் மெத்தட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அயன் சேம்பர் சொன்னோம் இல்லையா, அது வந்து ஸ்டீலால வந்துட்டு அயன் ஸ்டீலால வந்து மேடப் ஆயிருக்கலாம். அதை வந்து சேம்பர்ல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 year வரையுமே வந்துட்டு அவங்க சர்வே பண்றதுக்கான சான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து ட்ரிங்கர் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வென்டிலேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். வென்டிலேஷன்னா நார்மலா நம்ம யூஸ்வலா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரப்பர் டியூபை பேஷண்டோட ட்ரக்கியால இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. பேஷண்டோட ட்ரக்கியா மூலியமா லங்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப வந்துட்டு பேஷண்ட் வந்து இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. எக்ஸ்பயர் பண்றப்ப இதுவுமே வந்து இங்கேயுமே அந்த வென்டிலேஷன் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஓகே, இங்க வந்து அந்த அப்பாரட்டஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வென்டிலேஷன் அப்பாரட்டஸ் யூஸ் பண்றதுனால இங்கேயுமே வந்துட்டு பேஷண்ட் வந்துட்டு ஒரு 1 year 6 to 1 year வரையுமே அவங்க வந்து சர்வே வந்துட்டு பண்ண முடியுது. இந்த வென்டிலேட்டர் மெத்தட்ல வந்து வென்டிலேட்டர் மெத்தட்லயே வந்து 2 டைப்பா வந்து சொல்றாங்க. ஒன்னு வந்து என்னன்னா வால்யூம் பிரஷர், இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா வால்யூம் வென்டிலேட்டர், இன்னொன்னு வந்து என்னன்னா பிரஷர் வென்டிலேட்டர் அப்படின்னு 2 மெத்தட் வந்துட்டு சொல்றாங்க இங்கேயுமே. ஸோ அத மாதிரி வந்து இந்த வென்டிலேஷன் மெத்தட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அக்யூட்டான ஏதாவது ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன், அக்யூட் கிரானிக்னு இது வந்து டிஃபரன்ஷியேட் இருக்கு. எல்லா கண்டிஷன்ஸ்க்குமே அக்யூட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கண்டிஷன் வந்து ஒரு 1 to 5 months இல்ல 1 to 3 months இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து அக்யூட் கண்டிஷன். எந்த ஒரு இப்போ நார்மலா நம்மளுக்கு லெக் பெயினா இருக்கட்டும், ஹேண்ட் பெயின், எந்த ஒரு கண்டிஷனுமே அது ஷார்ட் டைம்ல இருந்துச்சுன்னா அது அக்யூட்னு சொல்லுவோம். இதுவே நம்மளுக்கு 1 year இருக்கு, 2 years இருக்கு, அந்த மாதிரி கிரானிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வென்டிலேஷன் மெத்தட் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அக்யூட்டான ரெஸ்பிரேட்டரி கண்டிஷனுக்காக இந்த வென்டிலேஷன் மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுலயும் வந்து அது சொன்ன மாதிரி 2 மெத்தட் வந்துட்டு இருக்கு. ஒன்னு வந்து வால்யூம் பிரஷர், இன்னொன்று வந்து வென்டிலேஷன் பிரஷர். ஸோ வால்யூம் வென்டிலேட்டர் அப்படிங்கிறப்ப என்னன்னா அங்க வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது. அங்க வந்து ட்ரக்கியால வந்துட்டு இன்சர்ட் பண்றாங்க இல்லையா. ஸோ அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மினிமம் ப்ரெஷர் வந்துட்டு அங்க அப்ளை பண்ணுவாங்க. அந்த வால்யூம் ப்ரெஷர் அப்படிங்கிறப்ப ஒரு மினிமமான ப்ரெஷர் வந்துட்டு அங்க அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்தோம்னா தென் வந்து ப்ரெஷர் வென்டிலேட்டர் ப்ரெஷர் அப்படிங்கிறப்ப என்னன்னா அங்க வந்து ஹை ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணி ரெஸ்பிரேஷன் வந்து ரீஸ்டோர் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன். தேங்க்யூ.